திருவட்டூர் மணலி அங்கேருந்து வந்தால் அங்கேருந்து பஸ் பிடிச்சி ஒரு ஃபேமிலியோட ஒரு கஷ்டப்பட்டு லக்கேஜ் தூக்கின்னு வந்துட்டு இங்கே வந்து இறங்கணும் கோயம்பேட்டில். உள்ளே இழுத்துட்டு போயிட்டு எல்லா லக்கேஜ் இழுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு திருப்பி கிளம்பாக்கம் போகணும். கிளம்பாக்கம் பஸ்ஸு எங்கே இருக்குதுன்னு தெரியாது, உள்ள அவ்வளோ பெரிய கடல்மா இருக்குது. ஒரு அலைச்சல். என்னாச்சு, திருவத்தூருக்கும் கிளம்பாக்கத்துக்கும் 50 கிலோமீட்டர். அது ஒரு மன உளைச்சலோட ஒரு பண்டிகை கொண்டாடுறதுக்கு போகணுமா? ஆசியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம் என்ற பெருமைக்குரிய சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் அங்கிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவில் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கிளாம்பாக்கத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளுடன் பிரம்மாண்டமான முறையில் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டாலும் பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை சென்றடைவதற்கும் அங்கிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கும் முறையான ஒருங்கிணைந்த போக்குவரத்து அமைப்பு இல்லை என்று பயணிகள் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னையின் வடக்கு பகுதியில் உள்ள மணலி, திருவொற்றியூர், எண்ணூர் போன்ற பகுதியில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள் 50 கிலோமீட்டர் தூரம் கடந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்ல வேண்டியுள்ளது. திருவத்தூர்லேருந்து வரேன். என்னாச்சு, திருவத்தூருக்கும் கிளம்பாக்கத்துக்கும் 50 கிலோமீட்டர். அதாவது உதாரணத்துக்கு இங்கேருந்து விழுப்புரம் போகிற மாதிரி கணக்காயிடும், செங்கல்பட்டு போகிற கணக்காயிரும். கோயம்பேடுலேருந்து செங்கல்பட்டு போகிற கணக்கு நாங்கள் திருவத்தூர்லேருந்து கிளம்பாக்கம் வரணும். அதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. கோயம்பேட்டில் இருந்து வெளியூர்களுக்கு செல்லும் ஒட்டுமொத்த பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு முழுமையாக மாற்றப்படவில்லை. முதற்கட்டமாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் SCTC பேருந்துகளும் அரசு போக்குவரத்து கழக TNSTC பேருந்துகளும் என தென் மாவட்ட பேருந்துகள் மட்டும் கிளாம்பாக்கத்தில் இருந்து செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொங்கலுக்கு அதிக அளவில் தென் மாவட்டம் புறப்பட்டு செல்லும் பயணிகள் அதிக அலைச்சலுக்குள்ளாக நேரிடும் என்கின்றனர். திருவட்டூர் மணலி அங்கேருந்து வந்தால் அங்கேருந்து பஸ் பிடிச்சி ஒரு ஃபேமிலியோட ஒரு கஷ்டப்பட்டு லக்கேஜ் தூக்கின்னு வந்துட்டு இங்கே வந்து இறங்கணும் கோயம்பேட்டில். அங்கேருந்து உள்ளே போகணும். உள்ளே இழுத்துட்டு போயிட்டு எல்லா லக்கேஜ் இழுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு ஃபேமிலியோட சாப்பிட வச்சுட்டு திருப்பி கிளம்பாக்கம் போகணும். கிளம்பாக்கம் பஸ்ஸு எங்கே இருக்குதுன்னு தெரியாது, உள்ள அவ்வளோ பெரிய கடல்மா இருக்குது. அதில் இழுத்துட்டு போயிட்டு ஒரு அலைச்சல், ஒரு மன உளைச்சலோட ஒரு பண்டிகை கொண்டாடுறதுக்கு போகணுமா? இதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் நிபுணர்கள் பல்வேறு யோசனைகளை அரசுக்கு பரிந்துரைத்துள்ளனர். மாதவரத்தில் இயங்கும் பேருந்து நிலையத்தில் ஆந்திர பேருந்துகள் மட்டுமில்லாமல் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்லும் பேருந்துகளை அங்கிருந்து இயக்கலாம் என்கின்றனர். அங்கிருந்து வண்டலூர், மீஞ்சூர் வெளிவட்டச் சாலையை பயன்படுத்தினால் போக்குவரத்து நெரிசல் இன்றி GST சாலையை சென்றடைந்து வெளியூர் செல்லலாம் என்கின்றனர். 3 பேருந்து நிலையம் வச்சுருக்காங்க. கிளாம்பாக்கம் 1, கோயம்பேடு பேருந்து நிலையம் 1, மாதவரம் பேருந்து நிலையம் 1. இந்த 3த்தையுமே இன்டர் கனெக்டிவிட்டி பண்ணாங்க. இன்டர் கனெக்டிவிட்டி பண்ணால் தான் இந்த பிரச்சனைகள் குறையும். எல்லா சாலைகள் இருந்தும் அந்த ரோட்டுக்கு வரணும். அதாவது மாதவரம் அந்த ஆந்திரா சாலையாக இருந்தாலும் சரி, இந்த பூந்தமல்லி சாலையாக இருந்தாலும் சரி, இந்த சாலையில் இருக்கிறவங்க அந்த பக்கம் வரணும்னா அதுக்கான பேருந்துகள் வசதி, அதாவது இந்த லோயர் மிடில் கிளாஸுக்கும் லோயர் கிளாஸும் வந்து நம்புறது வந்து பொது போக்குவரத்துலேயே அரசு போக்குவரத்து கழகங்களில் தான். அப்போ அதை நோக்கி அவங்க வரும்பொழுதோ இந்த கனெக்டிவிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் வெளிவெட்டு சாலையை வந்து பொதுவாகவே அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதாவது பொது போக்குவரத்து பேருந்துகளுக்கு அந்த கனெக்டிவிட்டிக்கு போகும்போது அந்த பேருந்துகள் அந்த லைனில் போகும்போது சீக்கிரமாக நேரடியாக போகும்போது மக்கள் அந்தந்த ஜங்ஷன்லேருந்து நேராக வருவாங்க. அதேபோல் திருமழிசை அருகே புதிதாக அமைக்கப்பட உள்ள குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்தும் கோயம்பேட்டில் இருந்தும் கிளாம்பாக்கத்தில் இருந்தும் எல்லா வெளியூர் பேருந்துகளும் பகுதியாக பிரித்து இயக்கப்பட்டால் போக்குவரத்து நெரிசல் பிரச்சனையின்றி மக்கள் அவர்களுக்கு அருகில் உள்ள பேருந்து நிலையங்களில் இருந்து சிரமம் இன்றி வெளியூர்களுக்கு பயணிக்கலாம் என்ற பரிந்துரையை பொது போக்குவரத்து நிபுணர்கள் முன்வைக்கின்றனர். ஸோ அந்த மாதிரி அரசு பேருந்துகளும் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து கிளாம்பாக்கத்தை நிறுத்துறதை விட 3 பேருந்துலேருந்து எடுத்தாங்கன்னா அதுக்கான கால இடைவெளிகள் சரியாக ஃபிக்ஸ் செய்து அதுக்கான இப்போ வந்து மாதவரத்தில் 4 மணிக்கு எடுக்கிறாங்கன்னா இங்கே ஒரு 5:30 மணிக்கு எடுக்கலாம். ஏன்னா அது வந்து இது வழியாக தான் போய் ஆகணும். ஸோ அது மாதிரி அதுக்கான டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்தது அந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு டிராஃபிக்கும் குறையும், மக்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும். அது
முழுக்க அங்கேயே நிறுத்துறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில சிரமங்கள் வரும். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார்.